இங்க ஒருத்தன் தெரியாம ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தால் அவர் மாறி விடுவார் அப்படின்னா ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுக்கலாம். நீங்க புரிந்திருப்பது தவறு, பெரியார் வேற கண்ணோட்டத்தில் சொன்னார் அப்படின்னு சொல்ற மாதிரி சூழல் இருந்தா எடுத்து வைக்கலாம். ஆனா பெரியார் மீது வைக்கக்கூடிய அவதூறுகளுக்கு சீமானுக்கே பதில் தெரியும். 2012க்கு பிறகு அரசியலுக்கு வந்த மனோஜ் சொல்ல வேண்டியது கிடையாது. 80கள் இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கே இது எல்லா மறுப்பும் தெரியும். இருந்து கொண்டும் பேசுகிறார்னா அது ஒரு இனத்துரோக வேலையின் வெளிப்பாடு. வெளிப்படையா சொல்லணும்னா RSS அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார். ஆக அதை இறங்கி முறியடிக்க வேண்டிய புள்ளிக்கு நாம் நடந்திருக்கோம். இது 15 ஆண்டுகள் பொறுமை காத்ததே தவறுன்னு என்னை போன்ற நேரத்தில் சொல்லிட்டு இருக்கோம். சீமானையெல்லாம் 2010 எப்போது பெரியாருக்கு எதிராக பேச துளிர்விட்டார்களோ அப்போதே முனையிலேயே கிளி எறிந்திருக்க வேண்டிய நபர் தான் சீமான். 15 வருஷமே லேட்டுங்கிறனா, உப்பும் பொறுமை காத்துட்டு பெரியார் அமைதியா இருந்தாரு, அதனால பெரியார் இயக்கங்களும் அமைதியா இருக்கணும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. பெரியார் அவருக்காக தாங்கிக்கலாம். ஆனா எங்க தலைவரை நோக்கி இன்னொரு நபர் கல்லெறியும் போது அதை வேடிக்கை பாட்டு கொண்டு இருப்பதற்கு நம்ம சும்மாவே இருந்துக்கலாம். பெரிய இயக்கமும் தேவை கிடையாது, பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.